ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் எனும் தலைப்பில் பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச யதிர் யயாதிஹி சம்யாதிர் ஆயதிர் வியதிஹி கிருதிஹி ஷட்டிமே நகோஷஸ்யாசன் இந்திரியானீவ தேஹினக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச, ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார். யதி யதி யயாதி யயாதி சம்யாதி சம்யாதி ஆயதி ஆயதி வியதி வியதி கிருதி கிருதி ஷட் 6 இமே அவர்கள் அனைவரும் நகுஷஸ்ய மன்னர் நகுஷரின் ஆசன் ஆகும் இந்திரியானி 6 புலன்கள் இவ போல தேகின உடல் பெற்ற ஒரு ஆத்மாவின். டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி கூறினார், உடல் பெற்ற ஆத்மாவிற்கு 6 புலன்கள் இருப்பது போல நகுஷ மன்னருக்கு யதி யயாதி சம்யாதி ஆயதி வியதி மற்றும் கிருதி என்ற 6 மகன்கள் இருந்தார்கள். பதம் 2. ராஜ்யம் நைச்சத் யதிஹி பித்ரா தத்தம் தத் பரிணாமவேத் யத்ர பிரவிஷ்டக புருஷ ஆத்மானம் ந அவபுத்யதே. ஒன் பை வேர்ட் மீனிங். ராஜ்யம் ராஜ்யத்தை ந ஐச்சத் ஏற்றுக்கொள்ளவில்லை. யதி மூத்த மகனான யதி பித்ரா அவரது தந்தையால் தத்தம் அளிக்கப்பட்ட தத் பரிணாமவித் ஒரு அரசனைப் போல சக்தி வாய்ந்தவனாக ஆவதன் பலனை அறிந்து யத்ர எதில் பிரவிஷ்ட புகுந்தபின் புருஷ இத்தகைய ஒருவன் ஆத்மானம் தன்னுணர்வை ந இல்லை அவபுத்யதே முக்கியமாக ஏற்று அதை புரிந்து கொள்வான். டிரான்ஸ்லேஷன். அரச பதவியில் அல்லது தலைமை அரசாங்க பதவியில் புகுந்தவனால் தன்னுணர்வின் பொருளை அறிய முடியாது. இதை அறிந்த நகுஷரின் மூத்த மகனான யதி தன் தந்தையால் தனக்களிக்கப்பட்ட ராஜ்யத்தை ஏற்க மறுத்துவிட்டார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். தன்னை அறிவதுதான் மனித நாகரிகத்தின் தலையாய நோக்கமாகும். நற்குணத்தில் அதாவது சத்வகுணத்தில் உள்ளவர்களாலும் பிராமண குணங்களை வளர்த்து கொண்டவர்களாலும் இது முக்கியமானதாக கருதப்படுகிறது. க்ஷத்திரியர்கள் பொதுவாக பௌதீக செல்வத்தை சம்பாதிக்கவும் புலன் இன்பத்தை அனுபவிக்கவும் உதவுகின்ற பௌதீக குணங்களை பெற்றிருப்பார்கள். ஆனால் ஆன்மீகத்தில் முன்னேறியவர்கள் பௌதீக ஐஸ்வர்யத்தில் சிரத்தை கொள்வதில்லை. உண்மையில் ஆன்மீக முன்னேற்றமடையும் ஒரு வாழ்விற்குரிய அத்தியாவசிய தேவைகளை மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். அரசியல் வாழ்வில் நுழைபவன், குறிப்பாக நவீன காலத்தில் இதில் நுழைபவன் மனித பூரணத்துவத்திற்கான வாய்ப்பை இழந்து விடுகிறான். இருந்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அவன் கேட்பானாயின் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அவனால் அடைய முடியும். இப்படி கேட்பதானது நித்தியம் பாகவத சேவையா என்று அழைக்கப்படுகிறது. பரீட்சித் மகாராஜா அரசியலில் சம்பந்தப்பட்டிருந்தார். ஆனால் அவரது வாழ்வின் இறுதி கட்டத்தில் அவர் சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டதால் மிகவும் சுலபமாக பூரணத்துவத்தை அடைந்தார். எனவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இவ்வாறு கூறுகிறார். ஸ்தானே ஸ்திதரக ஸ்ருதிகதாம் தனுவான் மனோபீர் ஏ பிரயாச்சோ அஜித ஜிதோபி அசீதைஸ்திரிலோக்யாம். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 14 பதம் 3 இவ்வாறு கூறுகிறது. சத்வம் ரஜஸ் மற்றும் தமஸ். சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் ஆகிய எந்த குணத்தில் ஒருவன் இருந்தாலும் அவன் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை தினமும் கேட்டால் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 1, 2 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.